பேராசை ஆபத்தானது. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு வயதான மீனவர் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகிலேயே ஒரு இளம் மீனவனும் தனது தூண்டிலுடன் அமர்ந்திருந்தான். வயதான மீனவர் ஒரு சிறிய மீனை பிடித்தார். அதை கூடைக்குள் போட்டார். பிறகு மீண்டும் தூண்டிலை ஆற்றில் போட்டார். சிறிது நேரத்தில் இளம் மீனவனின் தூண்டிலில் ஒரு பெரிய மீன் சிக்கியது. அது அவ்வளவு பெரிய மீன், அவனது தூண்டிலை கயிறுடன் அறுத்து கொண்டு ஓடிவிடும் போலிருந்தது. அவன் பெரும் முயற்சி செய்து மீனை வெளியே இழுத்தான். அது இதுவரை அவன் பிடித்த மீன்களிலேயே பெரியது. இளம் மீனவன் பெரும் மகிழ்ச்சியில் துள்ளினான். அப்பாடா, இதை விற்றால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். வயதான மீனவர் அந்த பெரிய மீனை பார்த்தார். அருமையாக பிடித்திருக்கிறாய் தம்பி, ஆனால் இவ்வளவு பெரிய மீனை வீட்டிற்கு எடுத்து செல்ல உன்னிடம் போதுமான கூடை இல்லை என்று நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். இளம் மீனவன் சிரித்தார். இல்லை இல்லை ஐயா, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் இதை எப்படியாவது வீட்டிற்கு எடுத்து சென்று விடுவேன். ஆனால் நீங்களும் ஏன் இவ்வளவு சின்ன மீன்களை பிடிக்கிறீர்கள்? அதோ அது போல ஒரு பெரிய மீனை பிடித்திருக்கலாமே என்று பெருமையாக கேட்டான். வயதான மீனவர் புன்னகைத்தார். தம்பி, எனக்கு இவ்வளவு பெரிய மீன் தேவையில்லை. நான் ஒரு நாளுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மீனை மட்டுமே பிடிக்கிறேன். பேராசைப்படாமல் இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்றார். இளம் மீனவன் அவரது பேச்சை கேட்கவில்லை. அவன் மீண்டும் தூண்டிலை போட்டான். இம்முறை இன்னும் பெரிய மீன் கிடைக்குமா என்று காத்திருந்தான். நீண்ட நேரம் காத்திருந்தான். ஆனால் ஒரு மீனும் சிக்கவில்லை. நேரம் கடந்து விட்டது. வானம் இருளத் தொடங்கியது. அவன் காலையில் பிடித்த பெரிய மீனையும் பின்னர் ஒரு மீன் சிக்காத இறக்கியும் நினைத்து வருத்தப்பட்டான். இறுதியில் இருள் சூழ்ந்த பிறகு அவன் வெறுங்கையுடன் வீட்டிற்கு திரும்பினான். அவனது பேராசை காலையில் கிடைத்த பெரிய மீனின் மகிழ்ச்சியையும் இல்லாமல் செய்துவிட்டது.